ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, மறுபடியும் மறுபடியும் இந்த சாயப்பா நான் தான் உன்னை தேடி வரனே தவிர, நான் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிட்டு மறந்து போகக்கூடிய அப்பாவி பிள்ளையாகவே நீ இருக்கிறாய் என் செல்லமே. இந்த முறையாவது நான் சொல்கிறத கவனமாக கேளு. இனி எந்த விதத்திலும் கஷ்டங்கள் உன்னை ஆக்கிரமிக்காத அளவுக்கு, பிரச்சனைகள் உன்னை பாடாப்படுத்தாத அளவுக்கு இந்த சாயப்பா இப்பொழுதே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ, இந்த முறை அதை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பலன் கிடைப்பதற்கான காலகட்டம் வந்துடுச்சு. இந்த முறை உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து நீ எதிர்பார்த்ததையும் கூட உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ எப்போதும் கவலைப்படாமல் நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக இரு. நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி பறிப்பதற்கு நான் ஒருபோதும் விட்டுற மாட்டேன். உனக்கான வாய்ப்பை நீயே தேடி தேடி பெற்றுக்கொள்ள தயாராகு. உன் தேடல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைச்சு பொக்கிசமான அழகான அற்புதமான வாழ்க்கையும் இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். நீ தேடி அலைஞ்ச போது நான் உன் கண்களில் நிறைய வாய்ப்புகளை காட்டினேன். ஆனால் நீ தான் அதை தவற விட்டுட்டு இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த முறையாவது நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை எல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கான வேலைகளை பாரு. உன்னுடைய அயராத உழைப்பையும் உன் நேரத்தையும் போட்டு நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும் விஷயங்களில் இந்த சாயப்பா எப்படி உனக்கு பலன் கொடுக்காம போவேன்? இதோ உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். என்ன நடந்தாலும் நீ மனம் கலங்கவோ தளரவோ வேண்டாம். இந்த சாயப்பா நானே என் கரங்களுக்குள் வைத்து உன்னை பாதுகாத்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ எதிர்பார்ப்பது போல சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன். நீ விரும்பாத துன்பமும் உனக்கே பிடிக்காத வெறுப்புமே உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து துன்புறுத்தி வரும்போது நீ விரும்பி ஆசைப்படுற விஷயங்களையும் இன்பமும் உனத்தையும் உனக்கு கொடுக்க மாட்டேனா என்ன? கண்டிப்பா நீ கேட்ட வெற்றியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் கொடுத்தே தீருவேன். கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நான் என்ன செஞ்சாலும் அதை உன் வாழ்க்கையின் நன்மைக்காக தான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளரக்கூடாது. இந்த சாயப்பா நான் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு. கண்டிப்பா நீ எதிர்பார்க்கிறதை விட மிக சிறப்பானதை, அழகானதை நான் உனக்கு கொடுப்பேன். என் அருளின் மூலமாக அனைத்து வளங்களையும் பெற்று நீ நலமாக வாழுவாய் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கவலைகளும் உன் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு தான் அதை அகற்றுவதற்காகவும் உன் வாழ்வின் போராட்டத்தை முடிச்சு வைப்பதற்காகவும் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். கண்டிப்பா நீ நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்குறேன். அடுத்தடுத்து பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து வச்சிருக்கேன்றத இன்னும் நீ உணரவில்லை தெரியுமா? கையில் நெய் இருக்கும்போது அதை மறந்துட்டு வெண்ணெயை தேடி வெளியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க. கிடைச்சதை அனுபவிக்காமல் கிடைக்காததை நினச்சி உன் மனசு பதறுது, சிதறுது. முதல்ல கையில் இருக்கும் விஷயங்களை வச்சு கிடைச்ச வாழ்க்கையை வச்சு எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறத யோசி. உனக்கு நல்ல மனசையும் நல்ல புத்திசாலித்தனத்தையும் நான் கொடுத்து உன் மனசுக்கு அமைதியை கொடுக்குறேன். என்னை வணங்கும் உனக்காகவே உன் உள்ளத்தில் நல்ல மாற்றத்தையும் நல்ல எண்ணங்களையும் வாழ்க்கைக்கு நல்ல வெற்றிகளையும் இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். நீ எந்த இடத்துல இருந்து அப்பான்னு என்னை கூப்பிட்டாலும் நான் உனக்காக ஓடி வந்து உதவி செய்வேன். என் பிள்ளையாக இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தனியாக விட்டுற மாட்டேன் என் செல்லமே. நீ எப்போதுமே ஏன் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும்போது எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உனக்கு என்ன நேருமோ நீ பயந்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு குறை வைப்பேன்? நான் உன் கூடவே இருக்கேன்ற தைரியத்தோட நீ எங்கே வேணாலும் போ. நல்லதை முயற்சி செய். உனக்கு நல்ல அறிவையும் நல்லொழுக்கத்தையும் நான் கொடுத்திருக்கும் போது கண்டிப்பாக
நீ ஜெயிக்காம இருக்கவே மாட்ட. உன் வாழ்க்கை முழுவதும் நானே உனக்கு துணையாகவும் பாதுகாப்பு அரணாகவும் இருக்கும்போது நீ எந்த விதத்திலும் யோசித்து கவலைப்படாத. உன் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக உற்சாகமாக வெற்றிகரமாக ஜெயிக்கும்படி செய்ய போகிறேன். நீ செய்ய நினைக்கிற காரியங்கள் அனைத்தையும் என் அருளால் உனக்கு சிறப்பாக நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இப்போது இந்த நாள் உனக்கு இருந்ததைப் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் நன்மை தரும் நாட்களாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு தைரியத்தோட சுறுசுறுப்போட உன் வேலைகளை நீ செய்யும்போது கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். எது நடந்ததோ அது நடந்திருக்க வேண்டியது தான். எது நடக்கவில்லையோ அது உனக்கு வேண்டியது கிடையாது. எது தாமதமாச்சோ அது உன்னை கொஞ்சம் காத்திருக்க வச்சு பக்குவப்படுத்துறதுக்காக தான்றத நீ புரிஞ்சுக்கோ. எது உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போச்சோ அது உன்னை காப்பாற்றவே நடந்தது. எது உன்னை நோக்கி வந்ததோ அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேருன்றதை புரிஞ்சுக்கோ. எது உன்னை விட்டு போனாலும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் இன்னொரு மிகப்பெரிய அற்புதமான வளர்ச்சி உண்டாகுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என் திட்டப்படி உன் வாழ்க்கையில் அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன். நீ எதையும் யோசித்து கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உன் மனசில் எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் வாழ்க்கையவே ஜெயிக்கிறதுக்கும் நான் உனக்கு வழிகாட்டுறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. ஏற்ற இறக்கங்களை எல்லாம் நீ மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன் வேலைகளை நீ செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாக அதை மனசார என்கிட்ட ஒரு முறை சொல்லிட்டு செய்ய ஆரம்பி. நீ செல்லும் இடமெல்லாம் நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். நீ செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயல்களையும் என் அருளால் உனக்கு சிறப்பாக நடத்தி தரேன். நீ எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் வரக்கூடிய கவலைகள் உன்னை ஆட்டி படைக்குது வாட்டி வதைக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கடந்த சில நாட்களில் உன் மனசில் இருந்த துன்பங்களையும் இப்போது நான் அகற்றத்தான் போகிறேன். எல்லா நல்ல விஷயங்களையும் மட்டும் நீ மனசில் யோசிக்க பழகு. நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கும்போது தேவையற்ற துன்பத்தை தரும் கெட்ட விஷயங்களை பற்றி நீ எதுக்காக யோசிக்கணும்? எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்துட்ட. இந்த முறையும் கண்டிப்பாக உன் கஷ்டங்களை தாண்டி உன் மனச்சுமையை இறக்கி உனக்கான நல்ல நிகழ்வுகளை இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன். நான் சொல்கிறத நம்பிக்கையோட கையில் நீ போகும் பாதையிலெல்லாம் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் நீ கலங்கவோ புலம்பவோ வேண்டாம். நீ சந்திப்பது எல்லாமே தீரக்கூடிய பிரச்சனைகள் தான். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அதையும் இதையும் யோசித்து தூக்கத்தை கெடுத்துக்காம ஒவ்வொரு நாளும் நல்லா தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு உனக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்ய பழகு. உன் கைகளை இருக்க பற்றி கொண்டிருக்கும் இந்த சாயப்பா உன் தலையையும் தடவி கொடுத்து உன்னை அள்ளி அரவணைச்சு என் அன்பு குழந்தையான உன்னை என் பாதுகாப்பு வளையத்தில் பத்திரமாவே வச்சிருக்கேன். அதனால் நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை என் செல்லமே. உனக்கு ஏதாவது தப்பாக நடந்துருமோ நீ நினச்சி என்னை யோசிப்பதற்கு முன்பாகவே நான் எத்தனையோ முறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு பிரியமான என் செல்ல குழந்தை அல்லவா நீ என்ன செய்கிறங்கிறத நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் இருக்கிற தைரியத்தில் தானே நீ வெளியே எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வர. உனக்கு நல்ல அறிவையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையின் பாதுகாப்பு அரணாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக சரி செய்வேன். நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வலிகளும் வேதனைகளும் உனக்கு நிரந்தரம் கிடையாது. உன் பக்திக்காகவே உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மன நிம்மதியை வரவழைக்கிறேன். அடுத்தடுத்து பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறேன். நான் உன் கூடவே இருப்பேங்கிறது சத்தியம். நீ என் மேலே நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்கள காரியங்களும் நிலச்சி நிற்கும். உன் வாழ்க்கையை இனி ஆனந்தமயமாக நான் மாற்றி காட்டுறேன். எல்லா விஷயங்களையும்
உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ வடிக்கிற கண்ணீரும் உன் மனசுக்குள்ளே நீ நினச்சி கவலைப்படுற விஷயமும் எல்லாமே எனக்கு தெரியும். அனைத்தையும் சரி செஞ்சு இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுத்துருவேன். உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிவடைந்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படியும் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் கூட இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் குடும்பத்தில் அமைதியாக பொறுமையாக நிதானமாக பேசி பழகு. குடும்பத்தில் வரக்கூடிய வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் நீ கவனமாக தவிர்த்து விடு என் செல்லமே. ஏன்னா சண்டையில் நீ பேசக்கூடிய சாதாரண வார்த்தைகளும் வாக்குவாதங்களும் மற்றவங்க மனசை புண்படுத்தக்கூடிய விஷயமா மாறிடும். அதனால தான் எப்போதுமே கவனமாக நிதானமாக யோசித்து பேசுன்றதை நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கேன்.